குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு லாஸ் தான் கொடுக்குது. என்கிட்ட ஒரு ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அதாவது ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை டிசிப்ளினை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சில பேர்கிட்ட சூப்பரான ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சுருப்பாங்க, ஆனால் டிசிப்ளினே இருக்காது. சில பேர்கிட்ட ஆவரேஜான, அதாவது ஓரளவுக்கு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அவங்க டிசிப்ளின் ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க ட்ரேடிங்கில். அப்போ நமக்கு இங்கே கொஸ்டின் என்னென்னா, ட்ரேடிங்கில் முக்கியம் ஸ்ட்ராட்டஜியா இல்லை டிசிப்ளினா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்னு. இது எஸ்பெஷலி ஆப்ஷன் ட்ரேடருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஏன்னா ஆப்ஷனில் ப்ராஃபிட் வந்து ஸ்ட்ராட்டஜியால் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சில பேர் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மனசு இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராஃபிட்டே அவங்களுக்கு கிடைக்கும். வெறும் ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியாது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ கிடைக்கும். அப்போது முதல்ல ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு ட்ரேடிங்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ட்ரேடிங்னா என்ன செட்டப் வந்தால் என்ட்ரி எடுக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும், மார்க்கெட் கண்டிஷன் என்ன, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி இருக்கணும். எக்ஸாம்பிளாக பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, பிவேப் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங் மொமெண்டம் செட்டப்னா என்ன, அயன் காண்டர்னா என்ன, ஸ்ட்ரேடல்னா என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்கேல்பிங்னா என்ன, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு வின்னிங் செட்டப் வேணும், 100% அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி வேணும், ரீபெயிண்ட் ஆகாத இண்டிகேட்டர்ஸ் வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபோக்கஸிங் மார்க்கெட்டிங் டைமில் எப்படி இருக்குது, என்ட்ரி பர்ஃபெக்ஷனாக இருக்குது, அக்யூரசி இருக்குது, இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறாங்க, செட்டப் ஹண்டிங் நடக்குது. இந்த இடத்துல ப்ராப்ளம் என்னென்னா, பல ட்ரேடர்ஸ் வந்து டெய்லியும் ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா, டெலகிராம் ஸ்ட்ராட்டஜி, யூடியூப் ஸ்ட்ராட்டஜி, ஏஐ ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர் காம்போ ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கண்டிப்பாக க்ரோ பண்ணாது. ஏன் க்ரோ பண்ணாது அப்படின்னா, ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் டிசிப்ளின் பிகம் அ லூசிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது உங்கள்கிட்ட ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் உங்கள்கிட்ட ப்ராப்பரான டிசிப்ளின் இல்லைன்னா அந்த ப்ராஃபிட் வந்தாலும் அது லூசிங்காக தான் மாறும். ஏன்னா உங்களோட மைண்ட் செட்டு ஸ்ட்ராட்டஜி பக்காவாக இருக்குது, பட் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. டெலகிராமில் வர்றதை பண்ணுவாங்க, யூடியூப் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பண்ணுவாங்க, ஏஐ இந்த இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, இண்டிகேட்டர் காம்போ அதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நாளுக்கு நாள் மாற்றிக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? அப்போ டிசிப்ளின் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், டிசிப்ளின் பேஸ்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸிக்யூஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் ட்ரேடர் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, பொசிஷன் சைஸிங்கு, ஸ்டாப் லாஸ் ரெஸ்பெக்ட்டு, எமோஷன் கண்ட்ரோல், பேஷன்ஸு, கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ டிசிப்ளின் ட்ரேடர் என்ன மாதிரி யோசிப்பாங்க மார்க்கெட் டைமில் அப்படின்னு கேட்டால், அவங்க யோசிக்கிறது வந்து ட்ரேடிங் இன்றைக்கி மார்க்கெட்டு என் செட்டப் கொடுக்கலன்னா நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. 2 லாஸ் வந்தால் அந்த 2 லாஸுக்கு மேலே நான் ட்ரேடே பண்ண மாட்டேன், மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டிசிப்ளின். எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா அவங்க ரிவெஞ்ச் ட்ரேடிங்லாம் போகவே மாட்டாங்க. இந்த மாதிரி டிசிப்ளின் இருந்தால், இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு டிசிப்ளின் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். 2 ட்ரேடர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஒரு ட்ரேடர் வந்து வேர்ல்டு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை அவங்கக்கிட்ட வச்சுருக்காங்க, 85% அக்யூரசி இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜியில். ஆனால் எஸ்எல் வந்து மார்க்கெட் க்ளோஸாக வரும்போது எஸ்எல்ல மூவ் பண்ணிடுவாங்க, ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க, ஃபோமோவில் மூழ்கிட்டு அதில் போய் என்ட்ரி எடுப்பாங்க, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது லாஸ் வந்தாலும் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ரிசல்ட் என்ன ஆகும்னா,
இந்த மாதிரி 85% குட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் உங்கள்கிட்ட அங்கே டிசிப்ளினே இல்லை. அப்போ அக்கௌண்ட் என்ன ஆகும்னா வாஷ் அவுட் ஆகிடும். இதுதான் உண்மை. இதுதான் பல பேருக்கு இப்படி தான் நடக்குது. அதை தான் நான் இதை ஒரு ஆடியோவாக போடணும்னு நினச்சேன். அதனால தான் ட்ரேடர் பி, அவர் ட்ரேடர் ஏ, இவர் ட்ரேடர் பி. சிம்பிளாக பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இவர்கிட்ட இருக்குது. அக்யூரசி 40லேருந்து 55% மட்டும்தான் இருக்குது. ஆனால் இவர் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபிக்ஸட் ரிஸ்க்கு, ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன், டெய்லி லாஸ் லிமிட்டு, எமோஷன் கண்ட்ரோல். ஓகேங்களா? அப்போ ரிசல்ட் என்ன இருக்கும்? கன்சிஸ்டன்ஸாக ப்ராபபிலிட்டி, இவருக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி தான் அதிகம். நான் இந்த ஒரு விஷயத்தை தான் ஆப்ஷன் பையிங்கில் மார்க்கெட்டில் ஏராளமாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது இந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா ஃபிக்ஸட் ரிஸ்க்கு நம்மளே சூஸ் பண்ணிடலாம். ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் நமக்கு கண்டிப்பாக தெரியும். டெய்லியும் லாஸ் லிமிட்டு, இந்த லாஸுக்கு மேலே போனால் வெளியே வந்துருங்க. நான் சொல்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளோட டிசிப்ளினை பேஸ் பண்ணி தான் இருக்குது என் ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி, உங்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்லாம் கேட்குறீங்களே. என்னுடைய சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜின்னா அது டிசிப்ளின் வித் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? என்னை மீறி எதுவும் போகக்கூடாது, என் லெவலுக்கு மேலே லாஸும் வரக்கூடாது. இதுதான் என்னுடைய அந்த சிம்பிள் டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜி. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டிசிப்ளின் ஏன் முக்கியம் அப்படின்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஓவர் ட்ரேடிங், அப்புறம் அந்த ஒரு சில லிஸ்ட்டே இருக்குது. எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோன்னா அதெல்லாம் அந்த க்ரீடி, ஃபியர், ஹோப்பு, ரிவென்ஜ் ட்ரேடிங், ஓவர் கான்ஃபிடன்ஸ், இது எல்லாமே நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அவாய்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது ஃபாஸ்ட் மூவிங்னா என்ன, ஹைலி எமோஷ்னல்ஸ் எந்த இடத்துல நமக்கு அதிகமாக வரும், லிவரேஜ் எப்படி அதை அதிகம் பண்ணுறது, குயிக் ப்ராஃபிட், குயிக் லாஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் சர்வேலாம் பண்ண முடியாது. நீங்கள் பர்ஃபெக்ட் என்ட்ரி எடுக்கிறீங்களா இல்லையா, அதுக்கு எஸ்எல் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா, ஆவரேஜ் கண்டிப்பாக அந்த லாஸ் ஆகக்கூடிய இதுவில் ஆவரேஜ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? எக்ஸ்பைரி டேயில் ரிவெஞ்ச் ட்ரேட் அப்படின்னு ஒன்று போகவே கூடாது. இன்னும் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் அதை ஹோல்டும் பண்ணக்கூடாது. இது மாதிரி எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். ஒரு நாள் இல்லை, இதையே வழக்கமாக கொண்டு இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டு மாதம் டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம இந்த பிக்கெஸ்ட் எனிமின்னு சொல்லக்கூடிய இந்த 5 இதுவை நம்ம அவாய்ட் பண்ணணும் மார்க்கெட் டைமில், ட்ரேடிங் டைமில். ஓகேங்களா? அந்த 5 எதுனா க்ரீட், ஃபியர், ஹோப், ரிவென்ஜ் ட்ரேடிங், ஓவர் கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இதெல்லாம் டிசிப்ளினோடு சேர்ந்தது. நீங்கள் இதையே உங்கள் டிசிப்ளினையே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியலனா பெரிய லெவல் ப்ராஃபிட் வரும். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு டிசிப்ளின். ஒரு ஸ்ட்ராட்டஜினா இதில் என்ன ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி. டிசிப்ளினில் எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணணும். என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியில் அதுவே சொல்லும், ஆனால் எக்ஸிட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். டிசிப்ளினில் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக தரும். ஆனால் டிசிப்ளினில் கேபிட்டலை நம்ம பாதுகாப்புற அந்த மைண்ட் செட் தான் வேணும். இதில் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் டெக்னிக்கல் யூஸ் ஆகும், இந்த டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜியில் சைக்காலஜி தான் யூஸ் ஆகும். இது ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம் பேஸஸ் இருக்கும், இது கேரக்டர் பேஸ் இருக்கும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. குட் ஸ்ட்ராட்டஜிக்கும் டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜிக்கும் உள்ள வித்தியாசங்கள், இண்டெக்ஸஸ். ஓகேங்களா? பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஃபார்முலா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அண்டு ஸ்ட்ராங்கு டிசிப்ளின். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ட்ரேடிங். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கணும், அதில் டிசிப்ளினும் வேணும். இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வித் சிம்பிள் டிசிப்ளின் இருந்தாவே மார்க்கெட்டில் சர்வே பண்ணலாம். அதாவது சில பேர் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி செட்டப்பையே யூஸ் பண்ணுறது, ரிஸ்க் ஃபஸ்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறது, போரிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க இதையே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு லாபமே வராது. இருந்தாலும் இதையே தான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் அவங்க அதை கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எக்ஸைட்மெண்ட்டை பேஸ் பண்ணியெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் வராது. கன்சிஸ்டன்சியை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். அப்படி ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டும் வரும், சில நேரத்தில் லாஸும் வரும். ஓகேங்களா? ப்ராஃபிட் மட்டுமே கண்டினியூஸாக வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் பக்காவாக ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, சிம்பிள் டிசிப்ளின், அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால்
டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் லக்கும் வேணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆப்ஷன் ட்ரேடருக்கு ப்ராக்டிக்கலாக ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜியை 3 மாதம் ட்ரை பண்ணுங்கள். மாற்றியெல்லாம் பண்ணக்கூடாது. டெய்லி மேக்ஸிமம் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கிட்ட விட்டு வெளியே வந்துடுங்க. மார்க்கெட்லேயே ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இன்னும் லாஸ் பண்ணாதீங்க. கேபிட்டலை சர்வே பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு, ப்ராஃபிட் செகண்டு தான். மார்க்கெட் ட்ரேடிங் இல்லைன்னா அன்றைக்கான டே நமக்கு ப்ராஃபிட்டபிள் டே தான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் மணி வந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டு, மணி வரலைன்னா அது லூஸான ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் ஒன்று கிடையாது. எல்லா ஸ்ட்ராட்டஜிலையுமே டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி குட் ஸ்ட்ராட்டஜியா இல்லை பேட் ஸ்ட்ராட்டஜியான்றதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி மட்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தராது. ஆனால் டிசிப்ளினும் கூட இருந்தால் தான் உங்களோட லாஸையும் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். வித்தியாசம் புரியுதுங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு என்ட்ரி கொடுக்கும், ஆனால் டிசிப்ளின் மட்டும்தான் மார்க்கெட்டில் உங்களை சர்வே பண்ண வைக்கும். எஸ்பெஷலி நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகேங்களா? பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று கிடையாது. எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் வித் டிசிப்ளின் சேர்ந்தால் மட்டும்தான் அது பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? நீங்கள் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியை தேடிக்கிட்டு சுற்றாமல் பர்ஃபெக்ட் டிசிப்ளினை தேடிக்கிட்டு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை மிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அது கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறது ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. உண்மையை சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தை ஈஸியாக பண்ணணும்னா டிசிப்ளினோடு ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷனில் குட் ஸ்ட்ராட்டஜி இருந்து ட்ரேட் பண்ணுறவங்களோட மனநிலைமையும், வெறும் டிசிப்ளினை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய மனநிலைமையும். ஆனால் இந்த ரெண்டுமே சேர்ந்தால் தான் அது கிரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.